இந்த ஹாரர் சீரிஸ் என்னோட ஃபேவரட்னு சொல்லலாங்க. ஒரு 4 பேர் அவங்கவுங்க வீட்டில் தனித்தனியாக தூங்கிட்டு இருக்காங்க. நைட்டு 12-3 போல யாரோ இவங்க கழுத்தை நெரிக்கிற மாதிரியே இருந்திருக்குங்க. அதனால அவங்க தூக்கத்துலேருந்து எழுந்திருக்காங்க. பட் அங்கே யாருமே இல்லை. இவங்க 4 பேருமே ஒரே ஃபேமிலியை சேர்ந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டருங்க. இவங்க 4 பேரும் மட்டும் கிடையாது. கடைசியாக ஒரு பொண்ணு இருக்காங்க. அவ பேர் நீலுங்க. அவ ஏதோ ஒரு பயத்தில் இருக்காங்க. அதனால அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி, அப்பா நான் சின்ன வயசுல ஒரு கழுத்து உடஞ்ச பேயை பார்த்தனால அதை நான் இப்பவும் பார்க்கறேன் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்டு அவங்க அப்பாவுமே பயப்படுறாருங்க. அதனால நீ ஸ்டீவ் வீட்டுக்கு போ அப்படின்னு அவரோட மூத்த பையனோட வீட்டுக்கு போ சொல்றாங்க. பட் அவ அங்க போகாம ஒரு ஹில் ஹவுஸ்க்கு போறாங்க. அது அவங்களோட பூர்வீகமான ஹவுஸ். அங்கதான் அவ கழுத்து உடைஞ்ச பேயுமே பார்த்திருக்கா. அது மட்டும் கிடையாது, அந்த வீட்டுல தான் அவங்க அம்மாவுமே சூசைட் பண்ணி இறந்திருக்காங்க. அப்படி என்னதான் அந்த வீட்டுல நடந்துச்சு, எதுக்கு அவங்க அம்மா சூசைட் பண்ணாங்க, அந்த கழுத்து உடைஞ்ச பேய் யாரு, இவங்க எல்லாம் எதுக்கு அதை பார்த்து பயப்படுறாங்கன்னா இந்த ஹண்டிங் ஆஃப் ஹில் ஹவுஸோட மீதி கதைங்க.